இங்க அருண் ஒரு பக்கம் முத்துவை சீதாவோட வீட்டை விட்டு பிரிக்கிறதுக்காக பத்த வச்ச நெருப்பு இங்க சீதா மூலமா பத்திக்கிட்டு எரியுது. அவங்க ஒரு பக்கம் இங்க மீனாக்கு கால் பண்ணி அவங்க அம்மா வீட்டுக்கு வர சொல்றாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி மீனாவும் தன்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அப்ப அங்க வந்த சீதாவும் மீனாவை பார்த்துட்டு ரொம்ப கோபத்தோட, அக்கா உங்ககிட்ட நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த பேச போறேன், இந்த விஷயத்துல நீ தான் மாமாவை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. மீனாவும் என்னாச்சு சீதா, ஏதோ பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ சீதாவும் ஆமாங்கா பிரச்சனை தான், அதுவும் மாமா தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபத்தோட முத்து மேல கடுப்பை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மீனாவும் அவர் என்ன பண்ணாரு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ சீதாவும் அருணுக்கு நடந்ததை பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அருண் வந்துட்டு இருக்கப்போ 3 பேர் ட்ரிங்க்ஸ் போட்டுட்டு வண்டியில பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவர் வழிமறிச்சு நிறுத்தி அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இங்க அங்க வந்த மாமா கரெக்டா அந்த சண்டையை விலைக்கு விடுற மாதிரி விலைக்கு விட்டு இங்க ஏற்கனவே என் வீட்டுக்காரர் அவங்க எல்லாரையும் பிடிச்சு ஜெயிலில் போட்டுலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடியே இங்க மாமா அந்த 3 பேரும் அவருக்கு தெரிஞ்சவர் அப்படின்றதுனால இங்க அருண் அங்கிருந்து விலைக்கு விட்டுட்டு அவருக்கு தெரிஞ்ச அந்த 3 பேரையும் மாமா அமுச்சு விட்டுட்டாங்களா. இப்போ அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த ஃபைட்ல இங்க அருணுக்கு மண்டையெல்லாம் உடைஞ்சிருக்கு. ஆனா அது எதையுமே கேர் பண்ணிக்காம மாமா இங்க நடு ரோட்ல அவர் அப்படியே விட்டுட்டு அங்கிருந்து வேக வேகமா கிளம்பி போயிட்டாராம். இப்போ இதெல்லாம் எதுக்கு மாமா பண்ணிக்கிட்டு இருக்காரு? அவரோட தொழில தொந்தரவு பண்றதுக்காகவே இவர் வந்திருப்பாரா? நீங்க முதல்ல மாமாவை கூப்பிட்டு கண்டிங்க. இன்னொரு டைம் இங்க அருண் கிட்ட பிரச்சனை வச்சுக்கிட்டாருன்னா அப்புறம் அது நல்லா இருக்காதுக்கா அப்படின்ற மாதிரி இங்க சீதா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட மீனாவும் இங்க பாருடி, அவர் அப்படி பண்ற ஆளே கிடையாது, எனக்கு அவரை பத்தி நல்லாவே தெரியும், நீ அருண் கிட்ட நல்லா விசாரிச்சியா, அவர் உண்மைதான் சொல்றாரா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. உடனே சீதா கோபத்தோட, என்னக்கா அப்ப என் புருஷன் போய் சொல்றான்னு சொல்றியா? அவரெல்லாம் போய் சொல்லல, இதே மாதிரி எக்கச்சக்க பிரச்சனை நடந்துட்டு இருக்குக்கா. அந்த பிரச்சனை எதுவும் உனக்கு தெரிய வராம இருக்கு. ஏன்னா மாமாவோட ஃப்ரெண்டு செல்வம் இருக்காருல்ல, அவரு கூட இப்ப என் வீட்டுக்கார்ட்ட பிரச்சனை பண்ணியிருக்காரு. ஹெல்மெட் போடாம போயிட்டு இந்த மாதிரி நீ நமக்கு தெரிஞ்ச பையன் தானே, அதனால கேஸ் எல்லாம் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி இங்க அவர்கிட்ட ரோட்ல பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இங்க அதை புரிஞ்சுக்கிட்டு முத்துவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அதையும் அருண் ஏத்துக்கிட்டு அமைதியா இருந்துட்டாரு. அதுவும் இல்லாம மாமா அந்த விஷயத்தை பத்தி என்கிட்டே வந்து என்ன ஹாஸ்பிட்டல பார்த்து மிரட்டிட்டு போறாங்க. நான் என்னதான் பண்றதுக்கா? இந்த மாதிரி மாமா இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நான் அப்ப கண்டிப்பா மாமா கிட்ட டைரக்டா சத்தம் போடுற மாதிரி ஆயிடும் அப்படின்ற மாதிரி இங்க சீதா மிரட்டுறாங்க. இதை கேட்டுட்டு மீனாவும் இங்க பாரு சீதா, இப்படிப்பட்ட விஷயம்லாம் எனக்கு நடந்திருக்கிறதே தெரியாது, நான் போய் அவர்கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட மீனாவும் முத்துக்கிட்ட போறாங்க. அங்க போயிட்டு ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபத்தோட சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இங்க முத்துக்கு ஒண்ணுமே புரியல. என்னாச்சு, மீனா எதுக்காக கத்திக்கிட்டு இருக்கா, என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு, மீனா முதல்ல நிறுத்து, நீ என்ன சத்தம் போடுறதுக்கான காரணத்தை சொல்லிட்டு சத்தம் போடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப மீனாவும் சீதா சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி பார்த்துட்டு, இங்க பாருங்க நீங்க இந்த மாதிரி அருண் கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் முன்னாடி என்னன்னா அமைதியா இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு அருண் கிட்ட எதுக்கு நீங்க பிரச்சனை பண்றீங்க, அவர் பாட்டுல ஒரு வேலையை பார்த்துட்டு போறாரு அப்படின்ற மாதிரி இங்க மீனா போட்டு முத்துவை திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ முத்துவும் ரொம்ப கோபத்தோட, ஓஹோ இப்படியெல்லாம் யாரும் உங்ககிட்ட சொன்னா, சீதா சொன்னாலா இல்ல அருண் சொன்னானா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. உடனே இங்க மீனாவும் சீதா தான் சொன்னா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட முத்துவுமே சரி மீனா என் கூட கிளம்பி வா, ஒரு முக்கியமான ஆளை பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி மீனாவை கையோட கூப்பிட்டுட்டு இங்க டைரக்டா போலீஸ் ஸ்டேஷன் வராங்க. அங்க வந்த உடனே இந்த பக்கம் முத்துவும் மீனாவும் சேர்ந்து அருணை பார்க்கறதுக்காக போறாங்க. அப்போ அருண் இந்த மாதிரி உள்ள டியூட்டியில இருக்காருன்னு சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி முத்து வந்திருக்காருன்ற விஷயம் இங்க அருணுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருது. அவரும் இந்த பஞ்சாயத்தை பெருசாக்கி கண்டிப்பா இங்க 2 குடும்பத்தையும் பிரிச்சிடணும்னு சொல்லிட்டு இங்க சீதாக்கு கால் பண்ணி, சீதா எனக்கு நீ சாப்பாடு மட்டும் கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் எடுத்துட்டு வையன்னு சொல்லி சீதாவையும் அந்த ஸ்டேஷன் வர வைக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சாப்பாடு எடுத்துட்டு கிளம்பி வரும்போது ஸ்டேஷன்ல இங்க மீனாவும் முத்துவும் உட்காந்துருக்காங்க. அப்ப இதை பார்த்துட்டு இங்க சீதாக்கு ஒண்ணுமே புரியல. அக்கா நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி இங்க சீதா கேட்கறாங்க. அப்போ அருணும் இவங்க பேசுறதுக்கு முன்னாடியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி, என்னாச்சு என்ன பார்க்க வந்திருக்காங்கன்னு யாரோ சொன்னாங்க, மச்சான் நீங்க தான் வந்திருக்கீங்களா, சொல்லுங்க மீனா என்ன வேணும் அப்படின்ற மாதிரி இங்க சீதா முன்னாடி ரொம்ப நல்லவ மாதிரி நாடகம் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க முத்துவுமே ரொம்ப கடுப்போட, அது ஒண்ணும் இல்ல சார், ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இன்னைக்கு காலையில ஒரு 3 பேர் வந்து எனக்கு தெரிஞ்சவரை அடிச்சுட்டாங்க. அதாவது என்னோட சின்ன மச்சான், அவரும் என்னோட சகல தான், அவரை 3 பேர் அடிச்சுட்டாங்க. நானும் அவரை தடுக்கிறதுக்காக ரொம்பவே போராடி பார்த்தேன். போராடி அவங்கள அடிச்சு துரத்திட்டு அவரையும் காப்பாத்திட்டேங்கய்யா. அதே மாதிரி அவங்க மறுபடியும் வந்து என் சின்ன மச்சான் மேல கை வச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க 3 பேர் மேலேயும் ஒரு கேஸை கொடுத்துட்டு அதுவும் இல்லாம அவங்க சம்பந்தப்பட்ட ஆதாரத்தையும் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டு போலான்னு வந்தாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இங்க சீதாவும், என்ன மாமா கலாய்க்கிறீங்களா, நான் அக்காட்ட தான் சொல்லிட்டு வந்தேன்ல, திரும்ப திரும்ப வந்து எதுக்காக என் வீட்டுக்கார தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி இங்க சீதா கோவப்படுறாங்க. உடனே இங்க முத்துவுமே, அப்படியாமா சரிம்மா இந்த மொபைல்ல நான் ஒரு வீடியோ காட்டுறேன் பாரு, இந்த வீடியோ மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்து அந்த வீடியோ காட்டுறாங்க. சொல்ல போனா இவங்க 3 பேரும் சண்டை போட்ட இடத்துல அங்க கரெக்டா சிசிடிவி இருந்திருக்கு. அந்த ஃபுட்டேஜ்ல இங்க முத்து தான் போய் எல்லாத்தையும் காப்பாத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இங்க அருணை காப்பாத்துனது முத்து தான். அது இல்லாம ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிடும் போது அவரோட கையை உதறி விட்டுட்டு இங்க அருண் தான் அப்படியே நின்றுகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துட்டு வரதுக்குள்ள வண்டி எடுத்துட்டு வேகமா கிளம்பிடுறாரு.
இது எல்லாத்தையுமே இங்க அருணும் பாக்குறாரு, இன்னொரு பக்கம் சீதாவும் பாக்குறாங்க. அப்ப இதை பார்த்ததுக்கு அப்புறம் முத்துவுமே, பாத்தியாமா இப்போ உனக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், உன் வீட்டுக்காரருக்கு என் மேல காண்டுமா, சப்போஸ் என்னால உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இனிமேல் நீ என் கூட பேசாத சீதா, நீ இனிமேல் உன் வீட்டுக்காரரை நல்லபடியா பாத்துக்க, அவர் உன்னை நல்லா பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு அருணை பார்த்த முத்துவுமே, இங்க பாரு அருண், நீ என்னோட சகலன்றதுனால நான் இவ்வளவு அமைதியா போயிட்டு இருக்கேன். சொல்லப்போனா நான் நல்லது பண்ணாலும் உன் கண்ணுக்கு அது கெட்டதா தான் தெரியுதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இது அப்படி கிடையாது, நீ என் மேல வெஞ்சன்ஸை தீக்கணுங்கிறதுக்காக தேவையில்லாம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போ நான் சொல்றேன் கேட்டுக்க, இனிமேல் உன் வழிக்கு நான் வரவே மாட்டேன். நீ ஆச்சு சீதா வச்சு உங்க லைஃபை நீங்க பாத்துக்கங்க. ஆனா உன்னால சீதா பாதிக்கப்பட்டாலோ, உன்னால சீதா கஷ்டப்பட்டாலோ கண்டிப்பா நான் சும்மா இருக்க மாட்டேன். அன்னைக்கு வீடு பொண்ணு ஒன்னு அடிப்பேன். ஏன் தெரியுமா, சீதான்றது என் மனைவியோட தங்கச்சி, அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டேன், அது போலீஸா இருந்தாலும் சரிதான் சொல்லிட்டு இங்க முத்து ஒரு மிரட்டலை போட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அவர் கிளம்பும் போதே கரெக்டா அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் உள்ள வராரு. அவர் உள்ள வந்துட்டு, யோ முத்து என்னையா இங்க என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சார், என் சகலையை பார்க்கலான்னு வந்தேன். யாரு உன் சகலை? இவன். போயாயோ, இவன் ஏற்கனவே உன்னை கேஸை போட்டு உள்ளத்தெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கான், நீ அவனை சகலன்றியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலா முத்துக்கிட்ட பேசிக்கிட்டு அந்த இன்ஸ்பெக்டரும் உள்ள வராரு. இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், குடும்ப பிரச்சனை, நாங்கள் பேசி தீர்த்துக்குவோம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் சமாளிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனால் இப்படி அந்த இன்ஸ்பெக்டர் பேசுகிற விஷயத்தையும் சீதா கேட்குறாங்க. கேட்டுட்டு அவங்களுக்கு செம்ம காண்டாகுது. அவங்க அப்படியே அருணை பார்த்து முறைக்கிறாங்க. அருண் கிட்ட எதுவுமே பேசாம வேக வேகமாக வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. ஆனால் இப்போ இந்த சீன்லேயுமே அருணுக்கு பயங்கர காண்டாக்குறாரு. ஏன்னா தன் குடும்பத்தை பிரிக்கணுங்கிறதுக்காகவே முத்து இப்படி பிளான் பண்ணிட்டான்னு சொல்லி இப்பவும் மொத்த பழியும் தூக்கி முத்து மேல போட்டுக்கிட்டு இருக்காரு. இது என்னடா இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நாமெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் இங்க மீனாவும் வெளியில வந்துட்டு கரெக்டா முத்துவை ஹக் பண்றாங்க. முத்துவும் என்னாச்சு மீனா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஒன்னும் இல்லைங்க, நான் கூட சீதா சொன்னதுக்கு அப்புறம் உங்களை பத்தி தப்பா நினைச்சிட்டேன். ஆனா நீங்க எல்லா விஷயத்திலும் மெச்சூரிட்டியா இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம சீதாவுக்காக நீங்க பேசினது ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. என் தங்கச்சிக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா நீங்க போய் நிப்பீங்கன்னு சொன்ன விஷயமே இங்க அருணுக்கு ஒரு பயத்தை கொண்டு வந்திருக்கும். அதுவும் இல்லாம இதுக்கு மேல சீதாவை அவன் பத்திரமா பாத்துக்குவான்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா இங்க அருண் இன்னுமே வெஞ்சன்ஸ் தீராம கண்டிப்பா முத்துவை பழி வாங்கியே தீரணுன்ற மாதிரி ஒரு வெறியோட இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம சீதாவை சமாதானப்படுத்தணும்னு அருண் வீட்டுக்கு போய் சீதா கிட்ட பேச பாக்குறாங்க. ஆனா சீதாவுமே, சி என்கிட்ட நீங்க பேசாதீங்க, உங்களை மாதிரி ஒரு கேவலமான ஆனால் நான் பார்த்ததே கிடையாது. எங்க மாமா எவ்வளவோ பரவாயில்ல, சொல்லப்போனா இப்பதான் புரியுது, எங்க மாமா படிக்காதவரா இருந்தாலும் இந்த மாதிரி குடிகாரரா இருந்தாலும் நல்ல விதமா இருக்காரு. எங்க அக்கா கிட்ட அவர் அதிகமா பொய் சொன்னது கிடையாது. அவர் மனசுல பட்டதை மட்டும் தான் பேசியிருக்காரு. இந்த மாதிரி மற்றவங்கள கூட இருந்தே குளிப்பறிச்சு கெடுக்கணுன்ற எண்ணமே கிடையாது அவருக்கு அப்படின்னு சொல்லி இங்க முத்துவை புகழ்ந்து பேசுறாங்க. அதே நேரம் இங்க அருணை பயங்கரமா திட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க அருணுக்கு செம்ம காண்டாகுது. அப்போ கோபத்தோட சீதா கிட்ட, இங்க பாரு, இந்த வீட்டுல நீ இருக்கணும்னா ஒழுங்கா முத்துவை பத்தி பேசுறத விட்டுரு. இன்னொரு டைம் அவனை பத்தி நீ பேசினா நீ இங்க இருக்க முடியாது, உங்க அம்மா வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ சீதாவும், ஓஹோ அப்படி ஆயிடுச்சுங்களா, சரி விடுங்க, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், நீங்க இங்கேயே இருந்துக்கங்கன்னு சொல்லிட்டு கோபத்தோட சீதாவும் தன்னோட பேக் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க வேக வேகமா அவங்க அம்மா வீட்டை பார்த்து போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க அருணோட அம்மாவும், டேய் முட்டாள் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணு எதுக்குடா திட்டி இந்த வீட்டை விட்டு அமிச்சிட்டு இருக்க, நீ பண்றதாண்டா சரியில்லைன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் அருணை பிடிச்சி கண்ட மணிக்கு திட்டிக்கிட்டு இருக்காங்க.